ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். இந்த வீடியோவில் நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இப்படி வாய்ஸ் மெயிலை வந்து நம்ம செட்டப் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ மூலமாக உங்களால் உங்களுடைய மொபைல்லையுமே வந்து வாய்ஸ் மெயிலை வந்து சரியாக செட்டப் பண்ணிக்க முடியும். வாங்க அது எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைபும் எனக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் வாய்ஸ் மெயில் வந்து செட்டப் பண்ணணும்னா முதல்ல உங்கள் ஃபோனில் வந்து சிம் வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து சிம் இன்செர்ட் பண்ணியிருப்பீங்களா இருந்தால் தான் உங்களால் இந்த வாய்ஸ் மெயிலை வந்து சரியாக செட்டப் பண்ணிக்க முடியும். அதோட நீங்கள் 2 சிம் யூஸ் பண்ணி 2க்குமே வந்து வாய்ஸ் மெயில் செட்டப் பண்ண விரும்புகிறீங்களா இருந்தாலும் 2 சிம்முமே வந்து உங்கள் ஃபோனில் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கணும். அடுத்ததான் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் ஃபோனில் டயல் ஆப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள், அதாவது ஃபோன் ஆப். ஸோ இப்படி ஃபோன் ஆப்பை கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னா நீங்கள் பார்க்கலாம், மேலே ரைட் சைட் கார்னரில் 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது செட்டிங்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷனை வந்து இங்கே உங்களால் பார்க்க முடியும். அந்த ஆப்ஷனையுமே கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இதில் தான் உங்கள் கோல் சம்பந்தமான செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ கோல் செட்டிங்ஸ்னு நீங்கள் பார்க்கலாம். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது வாய்ஸ் மெயில் அப்படின்னு தனியாக ஒரு ஆப்ஷனை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து நார்மலாக எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயுமே சேமாக தான் இருக்குது. ஸோ இந்த வாய்ஸ் மெயிலை கிளிக் பண்ணால் இங்கே உங்கள் ஃபோனில் டுவெல் சிம் சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா தனித்தனியாக வந்து சிம்முக்கு வந்து வாய்ஸ் மெயில் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ எந்த ஃபோனில் 2 சிம் இன்சர்ட் பண்ணியிருக்கனால சிம் 1னும் காட்டுது, சிம் 2னும் காட்டுது. ஸோ நார்மலாக வந்து சிம்மை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து மை கரியர் அப்படின்னு டிஃபால்ட் ஆட் ஆகிரும். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற அந்த சிம்ட சர்வீஸ் ப்ரொவைடரே வந்து இந்த இடத்துல ஆட் ஆகிரும். ஸோ அது நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது, அது ஆட்டோ ஆட் ஆகும். அடுத்ததாக இங்கே தான் நம்ம வந்து வாய்ஸ் மெயில் நம்பரை வந்து செட் பண்ணுறது. ஸோ இப்போ பார்க்கலாம், சிம் 1க்கு வந்து நம்ம நம்பர் செட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இது வரைக்கும் செட் பண்ணாதனால நாட் செட் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி நம்மளால் இந்த இடத்துல கான்டாக்ட்லையுமே நம்மளால் செலக்ட் பண்ணிக்க முடியும். இல்லாட்டி வாய்ஸ் மெயில் நம்பரை நம்மளால் டைப் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அப்படி டைப் பண்ணிட்டு ஓகே பண்ணுங்கள். அடுத்ததா நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ வாய்ஸ் மெயிலுக்கான நோட்டிஃபிகேஷனை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் போயிட்டு நமக்கு தேவையான மாதிரி சவுண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸில் டோனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். வைப்ரேட் வேணுமா இல்லையான்றதை பார்த்து எனேபிள் பண்ணிக்கலாம். லாக் ஸ்க்ரீனில் கண்டென்ட் வந்து ஷோ ஆகணுமா ஷோ ஆகக்கூடாது அப்படின்றதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட ஆப் ஐக்கான் வந்து நமக்கு ஷோ ஆகணும்னாலுமே நமக்கு இது இந்த இடத்துல இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய சவுண்ட், வைப்ரேட், லாக் ஸ்க்ரீன் எல்லாமே. அடுத்ததாக பார்க்கலாம். ஸோ சிம் 1க்கு வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம் 2க்கு பார்ப்போமா இருந்துச்சுன்னா சிம் 2க்கும் அதே செட்டிங்ஸ் தான் இருக்குது. சர்வீஸ் ப்ரொவைடர், வாய்ஸ் மெயில் நம்பர், நோட்டிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு வாய்ஸ் மெயிலை செட்டப் பண்ணிக்கணும்னா உங்களால் இப்படி தனித்தனியாக வந்து சிம்முக்கு வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் வாய்ஸ் மெயில் செட் பண்ணுறது. ஸோ நான் நினைக்கிறேன் உங்களால் இந்த வீடியோ மூலமாக வாய்ஸ் மெயிலை வந்து எப்படி ஃபுல்லாக செட் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்கன்னு. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதோட வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குமா இருந்துச்சுன்னா இது சம்மந்தமாக இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.